سلام. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் 5 பேரிடம் DNA பரிசோதனை நடத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பதிவான 1600 செல்போன் எண் பதிவன்களை கொண்டும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற கிளையில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இப்போ நீதிமன்றத்திடம் காவல்துறை என்னென்ன விளக்கங்களை கொடுத்திருக்கு? காயத்ரி, அதாவது அந்த விளாத்திக்குளம் அருகே உள்ள அந்த கிராமத்தை சேர்ந்த +2 மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐக்கு மாற்ற கோரி மாரீஸ்வரி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் 5 நபர்களின் சோதனை ஆய்வு மாதிரி DNA பரிசோதனை அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சோதனை மதுரை மண்டல ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முடிவு வந்த பிறகு உறுதியாக தெரிய வரும். மேலும் அந்த செல்போன் பதிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 212 பேர் சாட்சிகளாக இதுவரை விசாரிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் இருந்த CCTV கேமராக்கள் அந்த பகுதியில் இல்லை. மேலும் ஆனால் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த CCTV கேமராக்கள் 24 CCTV பதிவுகளை ஆய்வு செய்து விசாரித்து வருகிறோம். எனவே தடய அறிவியல் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் ஆய்வு செய்து வருகிறோம். குற்றவாளிகளை விரைவாக கைது செய்து விடுவோம். மனுதாரர்கள் மற்றும் அனைவரும் உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து வாதிட்டார். இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் இந்த வழக்கை SP தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரினார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கூறுகையில் இது போன்ற வழக்குகளில் அரசியல் மற்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் மறியல் உள்ளிட்ட இது போன்ற அழுத்தங்களை விசாரணை அதிகாரிக்கு கொடுப்பது இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அவர்கள் தப்பித்து விடுவார்கள். எனவே இந்த வழக்கில் விசாரணை அதிகாரிக்கு மனுதாரர்கள் குடும்பத்தினர் முழு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்து இந்த வழக்கில் குறித்து அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோரிடம் வீடியோ பதிவுடன் ஒரு வாக்குமூலத்தை பெற வேண்டும். என்ன நடந்தது, அவர்களுடைய கருத்து என்ன என்பதை பதிவு செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கு விசாரணையை தற்பொழுது காவல் ஆய்வாளர் கண்காணிப்பில் காவல் ஆய்வாளர் விசாரணை அதிகாரியாக உள்ளார். இனிமேல் DSP இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். அவர்தான் விசாரணை நடத்த வேண்டும். மேலும் இந்த வழக்கை அறிவியல் பூர்வமாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை வழங்கி தற்பொழுது வரை என்ன, அதாவது அடுத்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து இந்த வழக்கை நீதிமன்றம் கண்காணிக்கும். அடுத்த வழக்கு விசாரணையில் வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, வழக்கு விசாரணை முன்னேற்றம் என்ன என்பது குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். காயத்ரி, நன்றி கருணாகரன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.